தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். மகத்துவமான காரியங்களை அவர் செய்கிறார். இந்நாட்களில் நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்றால், உள்ளான காயங்களை ஆற்றுகிறார், அல்லவிட்டால் கட்டுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்புறமான காயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் உள்ளான காயங்கள் ஆறுவதற்கு சில நாட்கள் ஆகும், சில வருஷங்கள் என்ன செய்யும் ஆகும். இப்போ எனக்கு கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணப்பட்டிருக்கிறதுனால டாக்டர்ஸ் கொடுத்ததான ஒரு காரியம், 6 மாதத்திற்கு நீங்கள் ஃபால்ஸில் குளிக்கக்கூடாது, ஆற்றுல முங்கி என்ன செய்யக்கூடாது, குளிக்கக்கூடாது. ஏன்? அதற்குள்ளே இருக்கிற புண்ணு, அந்த காயங்கள் எல்லாம் ஆறுவதற்கு இட்ஸ் டேக்ஸ் டைம். அது என்ன செய்யுமா, நாட்கள் என்ன செய்யும், எடுக்கும். அதே போல் நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற, ஆன்மீகத்தில் காணப்படுகிற சில காயங்கள் ஆறாததாக இருக்கிறது. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆலயத்தில் அமர்ந்து நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது, துதித்து கொண்டு இருக்கும்போது, வேதத்தை வாசிக்கும் போது, என்னையே நான் தியானிக்கும் போது, என்னுடைய சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் உள்ளதான காரியங்களை சிந்திக்கும் போது, சில காரியங்கள் நமக்கு பூரணமாய் ஆறி இருக்கிறது, சில காரியங்கள் பூரணமாய் என்ன செய்யவில்லை, ஆறவில்லை. அப்படி நான் தியானிக்கும் போது 147ஆம் சங்கீதத்தில் 2 வசனத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்து, அந்த வசனத்தோடு கூட கர்த்தர் சில வார்த்தைகளை கொடுத்து, காயங்கள் எதினால் ஏற்படுகிறது, அது ஆறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் எப்படி ஆற்றுகிறார் என்பதை குறித்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். வாசியுங்கள் 147ஆம் சங்கீதம் 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இந்த 2 வசனத்துல 4 காரியங்களை பார்க்கிறோம். 1 கட்டுகிறார், 2 கூட்டி சேர்க்கிறார், 3 குணமாக்குகிறார், 4 காயங்களை கட்டுகிறார். கட்டுகிறார் 127ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது, தேவன் வீட்டை கட்டுகிறவராய் என்ன செய்கிறார், இருக்கிறார். கட்டுவதற்கும் அவரால் முடியும். எருசலேமை கட்டுகிறார். எருசலேமை குறித்து நாம் பார்க்கும்போது, அது சுற்றிலும் மலைகளால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நிறைந்திருக்கிறது. அதே போல கர்த்தர் நம்மை சுற்றிலும் என்ன செய்வார், இருப்பார். அப்போ கர்த்தர் எருசலேமாகிய நம்மை அவர் கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி என்ன செய்கிறார், ஒரே இடத்துக்கு நம்மளை கூட்டி சேர்க்கிறார். ஒரே இடத்துல கூட்டி என்ன செய்கிறார், சேர்க்கிறார். கடைசி எக்காலம் தொனிக்கும், கடைசி எக்காலம் தொனிக்கும். அப்போ ஒரு முனையிலிருந்து மறுமுனையில் இருக்கிறதுன எல்லாரையும் ஒரே இடத்துக்கு கர்த்தர் என்ன செய்வார், சொல்ல மாட்டேங்கல, ஒரே இடத்துல கூட்டி என்ன செய்வார். அங்க ஜாதி இருக்காது, அங்க மதம் இருக்காது, அங்க வேறு பிரச்சனைகள் என்ன செய்யாது, இருக்காது. அந்த எக்கால சத்தம் நம்முடைய காதில் துணிக்கணும். அங்க கல்ச்சரல் ப்ராப்ளம் இருக்காது, கலர் ப்ராப்ளம் இருக்காது. கலர் ப்ராப்ளம் என்ன செய்யாது, இருக்காது. எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் ரட்சிப்பிலே நாம் என்ன செய்ய வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். ரட்சிப்பில் நிலைத்திருக்க வேண்டும். முடிவு வரைந்த நிலைத்திருப்பவனே, சொல்லுங்க, முடிவு வரைந்த நிலைத்திருப்பவனே என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். அப்போ அந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்கும் போது, இயேசு கூட சொல்லும்போது, நீங்கள் கலைகளை பிடுங்கும் போது மேனிகளை என்ன செய்து விடுவீர்கள், புடுங்கி விடுவீர்கள். அதனால கலைகளை வளர விடுங்க. மனுஷகுமாரன் வரும்போது முதலாவது அவருடைய தூதர்களை அனுப்பி கலைகளை என்ன செய்வார், புடுங்கி அவைகளை சுட்டெரிப்பார். பதரையோ சுட்டெரிப்பார், ஆனால் மேனிகளையோ மணிகளையோ களஞ்சியத்தில் என்ன செய்வார், சேர்ப்பார். அப்போ நாம் களஞ்சியத்தில் சேர்க்கப்பட, கூட்டி சேர்க்கப்பட, வலுவாய் துணிக்கும் ஒரு எக்கால சத்தம் வரப்போகுது. வலுவாய் துணிக்கும் ஒரு எக்கால சத்தம் என்ன செய்ய போகிறது, வரப்போகிறது. அது மேலிருந்து வரும்.
அந்த எக்கால சத்தம் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாம் கிளம்பி என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள். அந்த எக்கால சத்தம் துணிக்கும் போது தேவன் ஆரவாரத்தோடும் இன்னும் இருக்கிற பிரதான தூதனோடும் மேல இருந்து கீழே என்ன செய்வார்? இறங்கி வருவார். அவர் இறங்கி வரும்போது அந்த எக்கால சத்தம் கேட்கப்பட்டவர்கள் ஒருவேளை அவங்க ஜப்பான்ல இருக்கலாம், ஒருவேளை அவர்கள் ஜெர்மன்ல இருக்கலாம், ஒருவேளை அவர்கள் அமெரிக்காவில் இருக்கலாம், ஒருவேளை அவர்கள் ஏதாவது தீவுகளில் குடியிருக்கலாம், ஒருவேளை அவர்கள் வனாந்தரமான இடத்தில் இருக்கலாம். எங்க இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள வளருகிற அவர்களுடைய காதுகளில் அந்த எக்கால சத்தம் தொனிக்கப்பட்ட உடனே ஒரே இடத்துக்கு கூடுவார்கள். ஒரே ஃப்ளைட் வரப்போகுது. அந்த ஃப்ளைட்டில் ஏறி நம்ம மேலே போகிறோம். அல்லேலூயா. ஒரே ஃப்ளைட்டு தான், ஒரே பிளைன் தான், ஒரே ஜெட்டு தான். அது மேல இருந்து கீழே இறங்கி வந்து அந்த கூட்டப்பட்ட இடத்துல நாம் இருந்தால் என்னை கவனிக்க வேண்டும். கூட்டி சேர்க்கிற இடத்துல நாம் இருந்தால் அவங்களுடைய காயத்தின் தழும்புகள், உடைய காயங்களை கட்டுகிற இயேசு அவர்களை எல்லாரையும் சேர்த்து ஒரே பிளேட்ல மூச்சு முட்டிடலாம். ஒரே பிளேட்ல என்னது இருக்காது? சொல்ல மாட்டீங்களா? என்னது இருக்காது? மூச்சு முட்டு இருக்காது. நல்ல ஃப்ரீயா இருக்கும். மனுஷன் கண்டுபிடித்ததுலேயே 700 பேர் 800 பேர் ஒரே நேரத்தில் என்ன செய்தாங்களா? பிரயாணம் பண்ணுதாங்க. 700 பேர் 800 பேருடைய லக்கேஜும் அதில் என்ன செய்கிறது? போகிறது. இதர லக்கேஜும் அதற்குள்ள என்ன செய்கிறது? போகிறது. இவைகளெல்லாம் போயும் அந்த ஃப்ளைட்டு போகக்கூடிய இடத்திற்கு தகுந்த நேரத்தில் போய் சேர்க்கிறது என்றால் மனித ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட இயேசு அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்போது அந்த எக்கால சத்தம் நம்முடைய காதுகளில் துணிக்கும் போது உள்ளான காயங்கள் எல்லாம் ஆறி அந்த சத்தத்தில் ஒன்று கூடி சேர்க்கப்பட்டதான ஜனங்கள் ஒரே நிமிடத்தில் ஒரு இமைப்பொழுதுல அவர்கள் பறந்து இயேசுவோடு கூட போவார்கள். பறந்து யாரோடு போவாங்க? இயேசுவோடு கூட. அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை என்ன செய்கிறார்? இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் துரத்துண்டு போயிருப்பாங்களா? அங்கங்க போயிருப்பாங்க. நானும் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் தான் எனக்கு முன்ன பின்ன தெரியாத அந்த விளாத்திகுலத்துக்கு வந்திருக்கிறேன். எனக்கு தெரியாது. அதே போல எங்களை போல பலர் தெரியாத இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை என்ன செய்வார்கள். அந்த எக்கால சத்தம் துணிக்கும் போது அவர்கள் மரித்திருந்தாலும் அவர்கள் ஜீவனோடு இருந்தாலும் அந்த சத்தம் துணித்த அந்த நிமிடமே ஒரே இடத்திற்கு கர்த்தர் கூட்டுவார். எத்தனை இடத்துக்கு கூட்டுவாரு? ஒரே இடம்தான். அது ஸ்ரீலங்காவா இருக்கலாம், பூமியின் கடைசி முனையாக இருக்கலாம், அல்லவிட்டால் பூமியினுடைய துவக்கமாக இருக்கலாம். 4 திசைகளிலும் இருந்து அந்த எக்கால சத்தம் கேட்கப்பட்டவர்கள் ஒரே இடத்துக்கு வருவார்கள். ஒரே இடத்துக்கு வந்த உடனே அங்க 1 2 3 சொல்ல மாட்டாங்க. கூட்டி சேர்ந்த உடனே டேக்கப் ஆகும். அந்த டேக்கப் ஆகிறதான நபர்கள் அவர்கள் பறந்து அந்த மத்திய ஆகத்தில் போகிறது. உலகத்தின் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வார்களா? பார்ப்பார்கள். அதற்கு தான் உதாரணம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற டிவியில் எங்கேயோ நடக்கிற சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். நான் நினைக்கிறேன் அப்படி நாம் எல்லாரும் பறந்து போகும்போது யார் என்ன சேனலை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த சேனல்ல நாம் பறந்து போகிற நிகழ்வு மட்டும்தான் வரும். வேற நிகழ்வு என்ன செய்யாது? வராது. ஆகினாலே ஒரே இடத்துல கூட்டி சேர்க்கிறார். 3வது, இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் தான் குணமாக்க முடியும். டாக்டர்ஸ்ட போனா இந்த வியாதிக்கு அங்க போங்க, அந்த வியாதிக்கு இங்க வாங்க. ஒரு டாக்டர் சரீரத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. நல்ல மருத்துவம் கொடுக்க முடியாது. ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னு. நரம்புல பிரச்சனையா? நியூரலாஜி போய் பாருங்க, நரம்பியல் டாக்டரை போய் பாருங்க. சரீரத்தில் பிரச்சனையா? குடல்ல பிரச்சனையா? அந்த குடல் டாக்டரை போய் பாருங்க. இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா டாக்டருக்கெல்லாம் டாக்டர் நம்மோடு கூட இருக்கிறார். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர். அல்லேலூயா. மருத்துவர்கள்னா எப்போதுமே
எனக்கு இந்த ஆதி ஆகமத்தை வாசிக்கும் போது டாக்டர்ஸை பார்த்தா கொஞ்சம் சிரிப்பு வரும். ஆதி ஆகமம் 1-2 அதிகாரத்தில் முதல்ல ஆப்ரேஷன் மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணது யாரு? தேவன். ஆண்களுக்கு தான் முதல் ஆப்ரேஷன் நடந்துச்சு, பெண்களுக்கு நடக்கலை. இப்போ பெண்களுக்கு நிறைய ஆப்ரேஷன் நடக்கு. ஒரே ஆப்ரேஷன், ஆண்டவர் நல்ல நித்திரையை கொடுத்தார். ஆண்டவர் ஆப்ரேஷன் பண்ணார். ஒரு விழா எலும்பை என்ன செய்தார்? எடுத்து ஒரு மனுஷியாக என்ன செய்தார்? உருவாக்கினார். மனுஷன் கொண்டு போனார். அவன் இவள் ஏவாள் மனுஷின்னு பேரை வச்சான். மனுஷன் பேரை வச்சான். அந்த மயக்க மருந்து கொடுத்த டாக்டர் அந்த புண்ணே தெரியல. ஒரு நிமிஷம் கூட அந்த புண்ணு என்ன செய்யல, தெரியல. ஆப்ரேஷன் பண்ண புண்ணோ காயங்களோ வேதனைகளோ ஒரு நிமிஷம் கூட யாருக்கு இல்லை? ஆதாமுக்கு இல்லை. அவ்வளவு பெரிய மருத்துவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் அந்த மருத்துவரை இறுக பிடிச்சாச்சுன்னா நம்முடைய சரீரம் முழுவதையும் அவ சுகமாக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். அதான் குணமாக்குகிறார். உள்ளான காயங்கள், உள்ளான இருதயத்துக்குள் மறைந்திருக்கிற காயங்கள், அடிக்காயங்கள். என்ன காயங்கள்? அதெல்லாம் பைபிள்ல இருக்கு. அடிக்காயங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? சுகமாக்குகிறார். அதான் சொல்ல, இருதயம் நொறுங்குண்டவர்களே என்ன செய்கிறாரு? இருதயமே நொறுங்கி போச்சு. சில நேரத்தில் சொல்றாங்களே சிலர், அதை கேட்ட உடனே என் இருதயம் என்ன செஞ்சுட்டு, ஆமா, அந்த நொறுங்குன இருதயத்தை குணமாக்குவதற்கு இயேசுவால முடியும். அல்லேலூயா. 4வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய காயங்களை என்ன செய்கிறார்? காட்டுகிறார். அப்போ உள் காயங்கள் எப்படியெல்லாம் ஏற்படுகிறது என்றால், ஒன்று தவறான எதிர்மறையான வார்த்தைகளால். பயம், சிலருக்கு பயங்கள், தன் வாழ்க்கை குறித்ததான பயம். யோபின் புஸ்தகத்தில் சொல்லும்போது சொல்றார், நான் பயந்த காரியம் எனக்கு என்ன செய்தது? நேரிட்டது. பயப்படக்கூடாது. ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா, ஞானஸ்நானம் எடுத்தாச்சுன்னா, இயேசுவின் கரத்தை பிடித்தாச்சுன்னா, உள் காயங்கள் சுகமாக வேண்டும் என்றால் அவர் சொல்கிறார், பயப்படாதே, கலங்காதே, சிறுமந்தையே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ எதிர்மறையான சந்தர்ப்பங்கள் என்று சொல்லும்போது பயம் நமக்கு இருக்கக்கூடாது, கலக்கம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. 2வது நெருக்கங்கள் நமக்கு வரக்கூடாது. எதிர்மறையான சூழ்நிலை என்கும்போது நெருக்கங்கள் நமக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நேற்றைய தினத்தில் பாட்டு போட்டுட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்ன செய்ய மாட்டார். நெருக்கங்களில், அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சி. நான் எங்கே போனாலும் எதையும் கவனிப்பேன். வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் இயேசு என்னை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். இந்த வார்த்தை அப்படியே கொஞ்ச நேரம் கேட்டால் அந்த இடத்துல நின்னேன். அந்த இடத்துல நிற்கும் போது தான் ராசுக்குட்டி வந்து, என்ன பாஸ்டர் இந்த இடத்துல நிற்கீங்களா அப்படின்னாங்க. இல்லை நிற்கணும் போல தோணிச்சு, அதனால இந்த இடத்துல என்ன செய்கிறேன்? நின்றுட்டு தண்ணி குடிக்க போகிறேன் அப்படின்னு. ஏன்னா வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் இயேசுதான் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாங்கள் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவது இல்லை. நெருக்கப்பட்டும் நாங்கள் என்ன செய்வதில்லை. உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு ஒரு நெருக்கம் வந்துச்சுன்னா அவன் ஒடுங்கி போகிறான். நம்ம ஒடுங்கி போகிறதில்லை. 3வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றவர்களுக்கு நாம் செய்கிறதான இடையூறுதலினால் உள்காயங்கள் வருகிறது. நாம் யாருக்கும் இடையூறுதல்கள் செய்யக்கூடாது. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ தூரத்தில் இருக்கிறவங்களுக்கோ பிடிக்கலையா, கர்த்தாவே அவங்களை ஆசீர்வதிக்கொண்டு போயிட்டே இருக்கணும். இடையூறுகளை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இன்னும் நாம் கொஞ்சம் ஆழமாய் பார்க்கும்போது பாவங்களினால் உள்காயங்கள் என்ன செய்கிறது? ஏற்படுகிறது. ரோமர் 6:23 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை வரமோ கிறிஸ்து இயேசுவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ பாவத்துக்கு சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் உள்காயம். இன்னும் கொஞ்சம் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கெல்லாம் சங்கீதம்
38 3 முதல் 5 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. அப்போ தேவன் கோபப்பட்டாச்சுன்னா நம்முடைய மாம்சத்தில் என்னது இருக்காது? ஆரோக்கியம் இல்லை. என் பாவத்தினால் பாருங்க, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. நம்ம ஏதாவது தவறு செய்யும்போது அங்க யாரும் பார்த்துட்டு இருக்கல. அண்ட சராசரத்தையும் படைத்த இரட்சகருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. 139ஆம் சங்கீதத்தில் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? வானத்துக்கு ஏறுவேன் என்றாலும் அங்கே நீர் என்ன செய்கிறீர்? இருக்கிறீர். ஆள் கடல்ல போய் நான் படுக்கை போடுவேனாலும் அங்கே நீர் என்ன செய்கிறீர்? இருக்கிறீர். எங்க போனாலும் அங்கே நீர் என்ன செய்கிறீர்? இருக்கிறீர். என் அன்பு தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, அதனால சொல்லப்பட என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. எதுல சௌக்கியம் இல்லையா? சௌக்கியம் இல்லை. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலா என்ன செஞ்சிட்டு பெருகிட்டு. அக்கிரமங்கள் எங்க பெருகிட்டு? தலைக்கு மேலா என்ன செய்கிறது? இருக்கிறது. அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமா இருக்கிறது. அவைகள் எல்லாம் எனக்கு எப்படி இருக்கிறது? என்னால தாங்கவே முடியல. சிலர் சொல்லுவாங்களா, தாங்கவே முடியல. ஏன் தாங்க முடியல? நீ சிந்திச்சு பாரு. என்னால் தாங்க கூடாத பாரமா இருக்கிறது. என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுக்கிறது. மதிகேடு அப்படி என்றால் உள் காயங்கள் வருவதற்கு இந்த வசனங்களின் நிமித்தம் பாவங்கள் அளவிட்டால் மதிகேடு என்று சொல்லலாம். அந்த உள் காயங்கள்ல நாற்றம் எடுத்து போயிருக்கிறது. ஏசாயா 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னது இருக்கிறதா? சுகமே இல்லை. 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதுல சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அதன் சீல் பிதுக்கப்படாமல் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. பாருங்க, எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் என்ன செய்கிறது? இருக்கிறது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன், உங்க வீட்டில் கொஞ்சம் ஜப எண்ணெய் இருக்கணும். ஜப எண்ணெய் இருந்துச்சுன்னா அதை போடும்போது ஆண்டவர் அங்க சுகத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் அங்க எதை கொடுக்கிறாரு? சுகத்தை என்ன செய்தாரு? கொடுக்கிறார். சுகத்தை கொடுக்கிறார். உள் காயங்கள் வெளி காயங்கள் எதுவாக இருந்தாலும் மாறும். எதுவாக இருந்தாலும் என்ன செய்யும்? மாறும். என் காலில் ஒரு நகம் செத்து போச்சு. நான் டெய்லி காலையில் குளிச்ச உடனே இந்த வசனத்தின் படிகாரம் நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரன்னு சொல்லுவோம். இந்த வசனம் என்ன சொல்லுது? நான் இப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, எண்ணெயை கையில் ஊற்றிக்கிடுவேன். ஒரு நாள் பாஸ்டர்மா கூட, அதான் புண்ணுதான் ஆறிட்டல, இன்னும் என்ன அப்படின்னு, நான் அந்த நகம் கீழே உழுத வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு தான் மன பார்த்துட்டு அது முழுவதும் கீழே வந்துட்டுமாமா, இன்னும் 2 வாரத்தில் விழுந்துருன்னு இருக்கான். அவ்வளோதோ உள்ளலையோ அப்படி எண்ணெயை கையில் வச்சுட்டு ஒரு ஜெபம் பண்ணுவேன். கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஒரு சொட்டு ரத்தம் அந்த எண்ணெயோடு என்ன செய்யட்டும்? அடுத்த வார்த்தை சொல்வேன், 3ஆம் நாளில் ஜீவனோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த எண்ணெயோடு என்ன செய்யட்டும்? கலக்கப்படட்டும். என்னுடைய காலில் நான் போடும்போது என் உச்சந்தலை வரைக்கும் உள்ளதான எல்லா அவயவங்களும் சுகமாக இருக்க உதவி செய்யும். இப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை அந்த விரலில் போட்டுட்டு மீதி இருக்க எண்ணெயை தேய்ச்சி காலில் தேய்ச்சிருவேன். அப்போ அந்த வசனம் என்ன சொல்றது? உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை. நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுகத்தை கொடும். ஆனால் இங்கே கொஞ்சம் மாற்றி என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால அந்த புண்ணுகள் அழுகி நாற்றம் எடுக்கிறது. அதை சுத்தமாக்க இயேசுவால தான் முடியும். அல்லேலூயா.
இயேசுவால முடியும். இயேசுவால ஆகணும் அப்படின்னா நம்ம ஜெபத்தில் இருக்கணும், வேத வாசிப்பில் இருக்கணும். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், மற்றவர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறது ஜெபம் 50% தான் கேட்கப்படும். என்ன பாஸ்டர் புதுசா ஆமா, 50% தான் கேட்கப்படும். ஆனா மீதி இருக்கிற 50% உங்களுக்கு கேட்கப்பட்டு நீங்க பூரண சுகம் அடைய வேண்டும் என்றால் நீங்க தான் ஜெபிக்க. முதல்ல ரட்சிக்கப்படுவதற்காக கர்த்தர் சுகத்தை கொடுத்து உள்ள இழுத்துறாரு. அப்புறம் உள்ள வச்சு நம்ம ஜெபிக்க வைக்கிறாரு. உள்ளே வைத்து நம்மை கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஜெபிக்க வைக்கிறார். அவரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு, நமக்கு வசனம்லாம் நிறையா தான் தெரியும், ஆனாலும் ஸ்தோத்திரம் அது சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எண்ணெயை உங்க கையில வச்சு நீங்க போதகர்களாக வேண்டியதான சூழ்நிலை. 25 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தையை போல இருக்கக்கூடாது. நல்ல விசுவாசத்துல ஜெபம், விசுவாசத்துல என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி அந்த எண்ணெயை போடும்போது அது சீல் தன்னம் போல வெளியில வந்துடும், ரணம் தன்னம் போல வெளியில வந்துடும், வீக்கம் தன்னம் போல என்ன செஞ்சிடும்? வத்திரும். அந்த வசனத்தில் அப்படி தானமா இருக்கு. வீக்கம் இருக்கு, ரணம் இருக்கு, சீல் இருக்கு, வேற என்ன இதெல்லாம் இருக்கு. இவைகள் எல்லாம் தானாய் வெளியில வந்து நீங்க சுகமடையணும். இதுதான் உள்காயம். இதுதானே உள்காயம். ரணம் வந்து உள்காயம், சீல் வந்து உள்காயம், வீக்கம் வந்து எங்க இருந்து வருது? உள்ள. இந்த காயங்கள் ஆறுவதற்கு உங்க கையில என்ன படணும்? சில பையங்க சில பிள்ளைகளை எண்ணெய் தேய்க்கணும்னா அவ்வளவு வருத்தப்படுது, அவ்வளவு வேதனைப்படுது. அந்த எண்ணெய் உனக்கு ஒழுங்காய் தேய்க்கப்படலை அப்படின்னா எல்லாம் வரும். எல்லாம் என்ன செய்யும்? வரும். எண்ணெய் நல்லா தேய்க்கணும். எண்ணெயில நல்ல சுகம் இருக்கு. எண்ணெயில என்னது இருக்கு? என்னது இருக்கு? வேதவசனம் சொல்கிறது, யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் முப்பனை வரவழைத்து அவர்களுக்காக தண்ணியை ஊற்றி, அப்படியா இருக்கு? வசனத்தை வாசிமா. அவங்களுக்காக என்ன செய்யணும்? உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக்க அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால அவர்களுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவங்கள் அவனுக்கு என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். அப்போ பாவம் மன்னிக்கப்பட்ட பின்புதான் உள்காயத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. எண்ணெய் பூசி ஜெபம். உங்க வீட்டில் டெய்லி நீங்க எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணலாம? காலையிலையாவது சாயங்காலமாவது பிரச்சனை இருக்குன்னு அந்த பிரச்சனை உள்ள இடத்துல ஒரு சொட்டு எண்ணெய் உங்க உள்ளங்கையில் உங்களுக்கு எண்ணெய் ஊற்ற வருத்தமா? உள்ளங்கையில் ஊற்றி ஒரு விரலில் வச்சு, ஏசப்பா, நான் ஜெபம் பண்ணது மாதிரியே நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஒரு சொட்டு ரத்தம் அந்த எண்ணெயோடு என்ன செய்யட்டும்? கலக்கட்டும். அடுத்த வார்த்தை சொல்லணும், 3ஆம் நாளில் ஜீவனோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த என்னோட என்ன செய்யட்டும். அப்புறம் நீங்க எங்க போடுறீங்களோ அந்த இடத்த சொல்லு. அந்த இடத்துல போடும்போது என் சரீரம் முழுவதும் சுகமா இருக்கணும். அந்த இடம் மட்டுமல்ல, நம்முடைய ஜெபம் அந்த இடத்துக்கு மட்டுமல்ல, அந்த இடத்துக்கு என்ன ஆனா சுகம் நம்முடைய உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபத்தை கொஞ்சம் மாத்தி பாருங்க. ஜெபத்தை மாற்றி பாருங்க. ஜெபம் பண்ணணும். சர்ச்சிலேயே வந்து நீங்கள் எண்ணெயை ஜெபம் பண்ணிட்டு போனாலும் கொண்டு போனாலும் பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டாரு அதனால சுகம் கிடைச்சிடும் அப்படின்ட்டு ஒரு மூட நம்பிக்கை நமக்கு வரக்கூடாது. அதில் சுகம் இருக்கு. ஆனால் 100% 100% சுகம் வரணும்னா நீங்கள் அந்த ஜெபம் பண்ண எண்ணெயை உங்கள் கையில் ஊற்றி, உங்கள் கையில் என்ன செய்யணும்? ஊற்றி உங்கள் விரலை வச்சு இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த காயப்பட்ட இடத்துல, அந்த புண்ணுள்ள இடங்கள்ல, அந்த வேதனை உள்ள இடங்கள்ல நீங்கள் போட்டு அடுத்த வார்த்தை சொல்லணும். ஆண்டவரே, இந்த இடத்துல போடுத, இந்த இடத்துல போடும்போது என் சரீரம் முழுவதும் சுகமாக இருக்க எனக்கு உதவி செய்யணும்னு சொன்னால் அவர் உதவி செய்வார்.
அல்லேலூயா. அதுக்கு பதிலாக தோத்திரம் 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 தோத்திரம்ட்டு இந்த இந்த சீயக்காவை கையில் போட்டு கொஞ்சம் தட்டிக்கிட்டு அப்படி தண்ணி ஊற்றி என்ன செய்வாங்க, தண்ணி ஊற்றி என்ன செய்வாங்க, குழப்பாங்க. இல்லாட்டா கிண்ணத்தில் என்ன செய்வாங்க. இப்போ யார் சீயக்காய் போடுதா? எல்லாம் ஷாம்பு, என்னம்பு. ஆமாம், அது தலையில் எண்ணெய் வைப்பாவலாம், ஷாம்பை போடுவாங்களாம், அந்த எண்ணெய் பேருமா, அப்புறம் பரட்டை மாதிரி நாளை வேணாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் எனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணோன்னா அந்த அம்மா சொல்லிச்சு சீயக்காய் போடக்கூடாதுன்ட்டு. ஏம்மா நான் ஷாம்பே போட மாட்டேனே, என் தலையில் ஷாம்பு போட்டு நான் குளித்ததே சரித்திரம் இல்லையே, மீரா சீயக்காய் தூள் தான் போடுவேன்னு. சார் ஒரு 6 மாதத்துக்கு போடாதீங்க. அப்போ என்ன போடணும்? பேபி ஜான்சன்ட்டு ஒரு ஷாம்பு இருக்காம்ல, அதை போடுங்க. சின்ன பிள்ளைய ஆக்கிட்டா என்னைய கருத்துருக்கு, அதைத்தான் இப்போ போட்டு குளிக்க. இவன் தான் வாங்கிட்டு வந்தேன், நீ தான்ட்டா வாங்கிட்டு வந்த. ஆமாம், அதான் போட்டு குளிக்க. நீங்கள் அது என்னது இல்லாமல் என்னது எப்படி இல்லாமல் என்னது இல்லாமல் இருக்கும். அதில் கெமிக்கல் நிறையா இருக்குதுங்க. அந்த கெமிக்கல் உங்களுக்கு உள்ள புண்ணு காயங்களை என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது. அந்த காயங்களை ஏற்படுத்துகிறதுனா எதையா இருந்தாலும் அதை விட்டு விட்டு காயங்கள் ஏற்படுத்தாத நல்ல தேங்காய் எண்ணெய், ஒலிவ எண்ணெய். பாஸ்டர்மா கொஞ்சம் உடம்புக்கு முடியலன்னொன்னே ஒரு பிள்ளைகிட்ட சொல்லி ஒலிவ எண்ணெய் வாங்கிட்டு வானாங்க. ஒலிவ எண்ணெய் இருக்குது, வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. யார் வாங்கிட்டு வருவான்ட்டு எங்களுக்கு தெரியுமில்ல, அவங்ககிட்ட சொல்லி அதை வாங்கிட்டு வந்து அதை போடுதோம்ல, நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுக்குறார். அல்லேலூயா. நீங்களும் என்ன செய்யணும், அந்த மெத்தடாலஜிக்கு வரணும். அப்போ தான் உள்காயங்கள் ஆறும். உள்காயங்கள் என்ன செய்யும், ஆறும். உள்ள இருக்கிற புண்ணு ஆறணும், உள்ள இருக்கிற ரணம் வெளியில வரணும். அந்த வீக்கம் வத்தணும்னா கையில எண்ணெயை வைத்து, கையில எண்ணெயை வைத்து. ஏசாயா 1:6 அதான் சொல்லுது, எண்ணெயினால் ஆற்றப்படவில்லை. எதனால் ஆற்றப்படவில்லையா சொல்லுங்க, எதனால் ஆற்றப்படல? இன்னைக்கு எண்ணெயை தொடுனாலே சிலருக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. மறுபடியும் அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சூடுபிடி வந்துடுது. என்னது வந்துடுது? சூடுபிடி வந்துடுது, மஞ்சக்காமல வந்துடுது, நீர்க்கோர்வை வந்துடுது, பல வியாதிகள் அதனால என்ன செய்கிறது, வருது. அதெல்லாம் வராம இருக்கணும்னா உங்க கையில எண்ணெயை ஊத்தி தலையில வைக்கும் போதுனாலும் சரி, புண்ணுப்பட்ட இடத்துனாலும் சரி, 4 ஸ்தோத்திரம் பண்ணி அந்த எண்ணெயை தேய்ப்பில் என்றால் உங்களுடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். உள் காயங்கள் எல்லாம் என்ன செய்யும், மாறும். அதுக்கு பதிலாக கையில் ஊற்றிட்டு இப்படியே தேய்க்கிறது. யாரும் பார்க்கலன்னா காலில் மட்டும் தடவிட்டு போகிறது. தலைக்கு என்ன போகாது, தலைக்கு என்னது போகாது, என்ன செய்யாது, போகாது. அப்படியே போச்சுனாலும் குளிக்கிறதுக்கு முன்னால் போடணும், அப்புறம் குளித்ததுக்கப்புறம் அது போயிடணும், போகக்கூடாது. எண்ணெய் தலையில் இருக்கணும். என்னதான் தலைக்கு ஈரப்பதம், என்னதான் தலைக்கு என்னது. நான் குளிச்சு முடித்தோடனே என் கையில் எண்ணெயை ஊற்றி நல்ல தேய்ச்சி என் தலையில் நல்ல எண்ணெயை தேய்ச்சிட்டார். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் அவர் விளக்கெண்ணெய் தான் தேய்ப்பார். கையில் ஊற்றி விளக்கெண்ணெயை தலையில் தேய்ச்சிடுவார். காலையில் தலைச்சி வரல, நைட்டில் படுக்கிறது வரைக்கும் தலை உலையாது. இல்லை சூடுபடியே வராதுடா, அந்த தேங்காய் எடுத்து கொஞ்சம் பெருவிரலில் போட்டுட்டா அப்படிம்பாரு. அந்த விளக்கெண்ணெய் எடுத்து உன் காலில் இருக்கிற பெருவிரலில் என்ன செய்ய போடும்பாரு, சூடுபடியே வராதுடா அப்படிம்பாரு. நம்மெல்லாம் என்னது இல்லாமோ எங்கெல்லாமோ வாணியனுக்கு கொடுக்க மாட்டோம், ஆனால் எங்கே கொண்டு போய் கொடுப்போம். ஆமாம், இதான் நம்முடைய பழக்கம். அந்த உள்காயங்கள் ஆற வேண்டும் என்றால் தேவனுடைய கரத்தில் இருக்கிறதான அந்த எண்ணெய், அந்த எண்ணெயை போடும்போது வேதம் சொல்கிறது, வேத வசனம் சொல்கிறது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பனை, ஊழியக்காரனை கூட ஆண்டவர் கூப்பிடல சொல்ல. யாரை கூப்பிட சொல்றாரு, யாரை கூப்பிட சொல்றாரு? அந்த வசனத்தை வாசிமா, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனமா 14. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக்க
கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவர்களுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் கர்த்தர் அவனுக்கு அதை மன்னித்து போடுவார். கர்த்தர் அதை அவனுக்கு என்ன செய்வாரு? மன்னிச்சிடுவாரு. அப்படி ஆண்டவர் அதை மன்னிக்கணும் அப்படின்னா எண்ணெயை கையில் எடுங்க. எதுல இருக்கு? எல்லாரும் என்னை அடிக்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்களே, என்ன எண்ணெய் என் கையிலே தொடமாட்டேன் பாஸ்டர். எண்ணெயை கையில் எடுங்க. அதனால உள்காயங்கள் ஆறும். அல்லேலூயா. உள்காயங்கள் என்ன செய்யும்? ஆறும். ரெண்டாவது, எல்லாராலும் நாம் புறக்கணிக்கப்படும் போது உள்காயங்கள் வரும், மனவேதனைகள் வரும். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீதை சவுல் ஆரம்பத்தில் தாவீதை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம். எப்பொழுது பெலிஸ்தீனை கொன்று அவன் வரும்போது அவ்வளவு சந்தோஷப்பட்டான். அவன் யாருப்பா விசாரிச்சா நீ என்னுடைய படைத்தலைவனுக்கு தலைவனாக இருக்கொண்டு உடனே ப்ரொமோஷனை கொடுத்து உள்ளே என்ன செஞ்சிட்டான்? வச்சிட்டான். ஆனால் நாட்கள் போக 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 தாவீது சவுலினால் என்ன செய்யப்பட்டான்? புறக்கணிக்கப்பட்டான். சவுலினால் என்ன செய்யப்பட்டான்? புறக்கணிக்கப்பட்டான். 1 சாமுவேல் 18 21 அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது எவ்வளவு அதிகமாய் அவன் புறக்கணிக்கப்பட்டான் என்பதை நீங்கள் வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 18 அதிகாரம் 19 அதிகாரம் 20 21 இந்த 3 அதிகாரங்களை பார்க்கும்போது அவன் புறக்கணிக்கப்பட்டதான ஒரு அனுபவம் இருக்கிறது. ஆனா தாவீது எந்த ஒரு தவறும் சவுலுக்கு விரோதமாய் செய்யவில்லை. தாவீது எந்த ஒரு தவறையும் சவுலுக்கு விரோதமாய் என்ன செய்யல. செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வந்துச்சு. 2 திருப்பு. அவனை கொலை செய்வதற்குரிய சந்தர்ப்பம். கர்த்தரே அந்த சவுலை தாவீதுடைய கையில என்ன செய்தாரு? ஒப்பு கொடுத்தார். 24 அதிகாரத்திலும் 26 அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 24 அதிகாரத்தில் தாவீதும் சவுலும் ஒரே குகையில மாட்டிக்கிட்டாங்க. ஒரே குகையில மாட்டின உடனே கூட இருக்கிறவங்களாம் சொல்லிதான் இப்போ அவனை முடித்து விடலான்னு நினைக்கும் போது அவன் சொல்றான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை அவன் மேல கையை நினைச்சக்கூடாது, வைக்கக்கூடாதுன்ட்டு அந்த வஸ்திரத்தின் தொங்கலை லேசனை செஞ்சுக்கிட்டான், அறுத்துக்கிட்டான். வஸ்திரத்தின் தொங்கலை என்ன செஞ்சுக்கிட்டான்? அறுத்துக்கிட்டான். அறுத்துட்டு வெளியில வந்து சொல்றான், நான் உம்மை கொலை செய்ய வேண்டும் என்றால் பண்ணியிருக்கலாம், ஆனால் கர்த்தர் அபிஷேகித்தவர் மேல் என் கையை போடாதபடி கர்த்தர் என்னை நேசிவாராக, காப்பாராக சொல்லிட்டு இந்த வஸ்திரத்தின் தொங்கல் யாருக்குரியன்னு பாருன்னா சவுல் யோசிக்கிறார். சவுல் என்ன செய்கிறார்? யோசிக்கிறார். 2வது 26 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது எல்லாரும் தூங்குதாங்க. சவுலும் தூங்குகிறார். தூங்கும்போது அங்கே தாவீதும் அவனுடைய படையை தலைவர்களும் போய் என்ன செய்கிறாங்க? நின்றுகிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாங்க, 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக இந்த இடத்துல என்ன செய்து விடலாம்? குத்திடலாம். உடனே தாவீது சொல்றாங்க, கர்த்தர் அபிஷேகித்தவர் மேல் என் கரங்களை என்ன செய்ய மாட்டேன். உடனே அந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கிட்டு என்ன செய்யிட்டான்? போயிட்டான். தண்ணீர் செம்பை எடுத்துக்கிட்டு அவன் போனதுக்கு அப்புறம் நன்றாய் நீங்கள் கவனிக்கணும், உள்காயங்கள். தண்ணீர் செம்பை எடுத்துட்டு போனோன்னு அந்த பக்கத்துல இருந்து தாவீது கூப்பிட்டு சொல்றான், ஏ அப்பனரே. அப்பனரே யாரு? படைத்தலைவன், சவுலுடைய படைத்தலைவன். அப்பனரே, உங்க எஜமானை ராஜாவை நீங்கள் காக்காமல் போனது என்ன? இந்த காலத்தில் ராஜாவை கொலை செய்யும்படி உங்களுடைய பாளையத்திற்குள் வந்தார்களே, நீர் காக்காம போனது என்ன அப்படின்னு கேட்கும்போது சவுல் சொல்லுதா, இது என் குமாரன் ஆகிய, நல்ல என்னைய கவனிக்கணும், நல்ல என்னைய கவனிக்கணும்,
இது என் குமாரனாகிய நல்ல. இப்போ என்னைய கவனிக்கணும், இப்போ பைபிளில் என்னைய கவனிக்கணும். என் குமாரனாகிய தாவீதின் சத்தம் அல்லவா. சவுலுக்கு ஒண்ணுமே புரியல. காயங்களை ஏற்படுத்தினவனை காயங்களை ஏற்படுத்தாமல் கர்த்தர் என்ன செய்ய, தாவீதை என்ன செய்தார், பாதுகாத்தார். அப்போ ராஜாவே உம்முடைய செம்பும் தண்ணீர் செம்பு ஈட்டியும் எங்கே இருக்கிறதுன்னு பாரும் அப்படின்னு ஒன்று தான். ஏன்னா சில நேரத்தில் சில காரியத்தை நம்ம சொல்லும்போது சிலருக்கு அது புரியாது. ஆனால் அடையாளத்தோட சொல்லும்போது அது என்ன செய்யும், புரியும். இப்போ அடையாளத்தோட சொல்தான். முதலாவது அவனை கத்த அந்த உள்காயத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு அந்த வஸ்திரத்தை காமிச்சான். ரெண்டாவது என்ன செய்தான், ஈட்டியின் செம்பை என்ன செய்கிறான், காமிக்கிறான். வாலிபரில் ஒருவன் வந்து என்ன செய்யட்டும், வாங்கிட்டு போட்டோம். அப்பந்தான் சொல்லுதான், உள்காயங்களை ஏற்படுத்தினவன் இப்பொழுது அவனை ஆசீர்வதிக்கிறான். அவனை என்ன செய்கிறான், அந்த 26ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது 3 ஆசீர்வாதத்தை அவன் கொடுக்கிறான். 3 ஆசீர்வாதத்தை அவன் கொடுக்கிறான். இவன் யாரு? சவுல் யாரு? சவுல் வந்து இப்போ தாவீதுக்கு காயங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறான். காயத்தை சகித்து ஒரு கட்டத்தில் நம்மளாம் என்ன செய்வோம்னா, இன்னைக்கு மற்றவர்களாம் என்ன செய்வாங்கன்னா, சகித்து கழுது எம்ம கையில் கடைச்சோ பல்ல கடிச்சுக்கிட்டு என்ன செஞ்சிருவாங்க, முடிச்சிருவாங்க. ஆனால் தாவீது பல்லையும் கடிக்கல, வாயையும் என்ன செய்யல, கடிக்கல. கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய மனுஷன், ராஜா. அவன் செய்த தவறுனால பொல்லாத ஆவி அவனுக்குள்ள என்ன செய்தது, வந்தது. அவன் அதை பார்க்கல. அந்த அதிகாரத்தில் 26ஆம் அதிகாரத்தில் அவன் நன்றாய் சொல்கிறான், கர்த்தர் அவனவன் செய்த நன்மைக்கு ஏற்ற பலனை என்ன செய்வாராக, அளிப்பாராக. காயங்கள் இருக்கிறதா, கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு மட்டும் பிரியமா வாழுங்க. ஒரு நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். கர்த்தருக்கு பிரியம் இல்லாதபடி சவுலும் யார்தான், இஸ்ரவேலன் தான். நான் சொல்கிற காரியங்களை நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். சவுலும் யார்தான், இஸ்ரவேலன் தான். சவுலும் யார்தான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். அவனுடைய குணங்கள் என்ன செய்து விட்டது, மாறிவிட்டது. காரணம் என்ன, அவனுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி என்ன செய்ய ஆரம்பித்தது, கிரியை செய்ய ஆரம்பித்தது. இன்னைக்கு சில நபருக்குள்ள அந்த பொல்லாத ஆவிகள் என்ன செய்கிறது, கிரியை செய்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேலே வந்து இறங்காதபடிக்கு அந்த பொல்லாத ஆவி கிரியை செய்கிறது. அந்த பொல்லாத ஆவியை ஆண்டவர் அவ்வப்போது நம்மளை விட்டு விரட்டிக்கிட்டு தான் இருக்கிறார். என்ன செய்கிறாரு, விரட்டிக்கிட்டு தான் என்ன செய்தாரு, இருக்கிறார். ஆனா தாவீதுக்குள்ள பொல்லாத ஆவி இறங்கல. தாவீதுக்குள்ள என்ன ஆவி இறங்கல, பொல்லாத ஆவி என்ன செய்யல, இறங்கல. ரொம்ப கரெக்டா இருக்கிறான். எவ்வளவுதான் உனக்குள்ள காயங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் ஓட்டங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் கண்ணீர் வந்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும், அவன் தான் பெற்ற அழைப்புல, தான் பெற்ற அபிஷேகத்துல, தான் பெற்ற தேவனுடைய அன்புல அவன் சரியாயிருந்தான். அவன் எப்படி இருந்தான், சரியாயிருந்தான். சொல்றான் 26 அதிகாரத்துல கடைசி 4 வசனங்கள்ல பார்க்கும்போது அவர் சொல்றாரு, கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் கிரியைகளுக்கு. அந்த வசனத்தை வாசிமா. கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. பாருங்க, நம்முடைய தேவன் அநீதியின் தேவன் அல்ல. நம்முடைய தேவன் ஒருத்தருக்கு ஒன்றையும் இன்னொருத்தருக்கு ஒன்றையும் கொடுப்பவர் அல்ல. சரியாய் சொல்லப்பட்டிருக்கு, நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். கர்த்தர் அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக. அடிக்காயங்கள் மாறணுமா, உண்மையற்ற நிலைமையை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க. நீதியற்ற நிலைமையை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க.
தாவீது அவ்வளவுதான் காரியமாய் இருந்தால் அவன் சொல்கிற வார்த்தையில் ஒரு உண்மை இருக்கிறது. அவர் சொல்கிற வார்த்தையில் ஒரு நீதி என்ன செய்கிறது இருக்கிறது. அழகா சவுலிடத்துல சொல்றார், கர்த்தர் அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிச்சாரா அளிக்கலையா? உள்காயங்களை மாற்றி 40 வருடம் ராஜாவாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. உள்காயங்களை ஆற்றப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். உள்காயங்கள் ஆற்றப்பட்டு தேவனாகிய கர்த்தர் அவனை 40 வருடம் ஈவன் இன்னொரு வகையில் நான் சொல்வேன் அப்படின்னா, இஸ்ரவேலின் சபையில எல்கையில இருக்கக்கூடாதபடிக்கு தாவீது புறக்கணிக்கப்பட்டு வேற இடத்துக்கு என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். வேற இடத்துக்கு என்ன செஞ்சிட்டான். ஒரு ராஜாவுக்கு ஆகிஸ் ராஜாவுடைய பாதுகாப்புல போய் என்ன செஞ்சிட்டான். இங்க இருந்து விரட்டப்பட்டு ரட்சிக்கப்படாத விருத்த சேதனம் இல்லாத நபர்களிடத்துல போய் உட்கார்ந்துட்டான். ஆனாலும் எஜமானுக்கு அவன் தீங்கு செய்யவில்லை. இந்த இடத்துல தான் அவன் சொல்றான், கர்த்தர் அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. நான் உங்களுக்கு சொல்றேன், அடிக்காயங்கள் ஆறுவதற்கு, உள்காயங்கள் ஆறுவதற்கு நீங்க நீதியையும் உண்மையையும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. சவுலை பார்க்க கூடாது, தாவீதை பார்க்கணும். உங்களுக்கு முன்பு இருக்கிறதான சவுலை பார்க்க. சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி இருக்கு. அப்போ நமக்குள்ள பொல்லாத ஆவி இருந்தா சவுலை தான் பார்க்க சொல்லும். ஆனா தாவீதை பார்க்கிறவருடைய உள்காயங்கள் என்ன செய்யும், ஆறும். இவனுக்கு உள்காயம் இல்லாமலேயே 40 வருஷம் ராஜாவா இருக்கும்படி கர்த்தர் அபிஷேகித்தார். ஆனா காயங்களை வருவித்துக் கொண்டான். காயங்களை என்ன செய்தான் சவுல்? காயங்களை என்ன செய்தான், வருவித்துக் கொண்டான். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள்ல இருந்து அவனுக்கு காயங்கள் நிறைய ஏற்பட்டது. ஆனால் அந்த காயங்கள் எல்லாம் எண்ணெய் பூசி திராட்சை ரசத்தால் கர்த்தர் அந்த காயங்களை மாற்றினார். அல்லேலூயா. அவைகளினால் கர்த்தர் என்ன செய்தார், மாற்றினார். நன்றாயினை கவனிக்க வேண்டும். அவைகளினால் கர்த்தர் மாற்றினார். அதற்கு பின்பு அவர் சொல்கிறார், அவனவன் நீதிக்கு உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். அப்போ நன்றாய் கவனிக்கணும். உள்காயங்கள் ஆற வேண்டும் என்றால் பிறர் மேல கையை நீட்ட மனதில்லாமல் என்ன செய்யணும், இருக்கும். நீட்ட மனதில்லாமல் என்ன செய்யணும், இருக்கணும். கையை நீட்டக்கூடாது, வாயை நீட்டக்கூடாது. கை கூப்பப்படணும், வாயு தோத்திரம் பண்ணும், கண்ணு நேரே தேவனை பார்க்க வேண்டும். இந்த 3 காரியங்கள் உடைய வாழ்க்கையில நடக்கும் என்று சொன்னால், எப்பேற்பட்ட தழும்புகளாய் இருக்கட்டும், காயங்களாய் இருக்கட்டும், அவைகளை மாற்றுவதற்கு என் தேவனால் ஆக்கும். அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்களா, இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை. நம்மளாம் சில நேரத்தில் என்ன செய்தோம், யாருக்காவது ஒரு பிரச்சனை வந்துட்டோம், வேண்டியது தான் பல்ல கடிச்சிட்டு சொல்றோம்ல, அந்த வார்த்தையை நிறுத்துங்க. இந்த வார்த்தையை நிறுத்துங்க. அவங்களுக்காக இறக்கப்படுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக வருத்தப்படுங்க. அவங்களுக்காக என்ன செய்யுங்க, வருத்தப்படுங்க. அவங்களுக்காக துக்கப்படுங்க. அவங்களுடைய வேதனையில் நீங்கும்படி ஜெபம் பண்ணுங்க. அப்போ கர்த்தர் நம்ம அந்த இக்கட்டிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. எவ்வளவு அழகாய் சொன்ன, என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். என் கையை நீட்டுவதற்கு எனக்கு மனசே இல்லை. கையை நீட்டுவதற்கு எனக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. அதுக்கப்புறம் சொல்தான், இதோ தாவீது சொல்ற வார்த்தையை பாருங்க, இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனும். பாருங்க, என் ஜீவன் உம்முடைய பார்வைக்கு அருமையா. உம்முடைய ஜீவன் என் பார்வைக்கு எப்படி இருந்துச்சு,
அருமையா இருந்துச்சு. ஆனா என் ஜீவன் யாருக்கு அருமையா இருக்கு? கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருக்கு. என் ஜீவன் யாருக்கு அருமையா இருக்கு சொல்லுங்க. காயங்களை ஏற்படுத்தினவன் காயங்களை அனுபவித்த இடத்துல சொல்தான், உம்முடைய ஜீவன் என் பார்வைக்கு அருமையா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? என்னுடைய ஜீவன் என்னை ரட்சித்த, என்னை அபிஷேகித்த, என்னோடு உடன்படிக்கை பண்ணின தேவனுடைய பார்வையில் அருமையா இருக்கிறது. அல்லேலூயா. அப்படித்தானே இருக்கு. பாருங்களேன், தொடர்ந்து வாசிங்க. அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரத்திற்கும் நீங்கள் ஆக்கி விடுவாராக என்று. பாருங்க, எல்லா காயங்களுக்கும் சந்துரரபர பௌதர ரிபிக்கபாலபா, எல்லா காயங்களுக்கும் நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுதோ புரியல எனக்கு தெரியாது. கர்த்தர் கொடுத்த வார்த்தையை மட்டும் உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். எப்பா, உன்னுடைய ஜீவன் என் பார்வைக்கு அருமையா இருந்துச்சு. காரணம் என்னன்னா, என் ஜீவன் என்னை படைத்த, என்னை உருவாக்கின, என்னை ஆசீர்வதித்த, என்னை இம்மட்டும் நடத்தின அந்த தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது? அருமையா இருக்கிறது. அதனால நீ என்ன உபத்திரத்தை கொடுத்தாலும், என்ன காயங்களை நீ ஏற்படுத்தினாலும், அந்த தேவன் அவைகளிலிருந்து என்னை விடுவிப்பார். அந்த தேவன் அவைகளிலிருந்து என்ன செய்வார்? விடுவிப்பார். ஒருவேளை உங்களுடன் பிறந்தவர்கள், ஒருவேளை உங்களுடைய சமுதாயம், ஒருவேளை நீங்கள் வசிக்கிற பகுதியில் இருக்கிறதான ஜனங்கள், ஒருவேளை நீங்க நம்பினவர்கள் உங்களுக்கு காயங்களை ஏற்படுத்தியிருக்கலாம். உங்களுக்கு காயங்களை என்ன செய்திருக்கலாம்? ஏற்படுத்தியிருக்கலாம். ஐயோ, நான் இவர்களை நம்பிதானே என்று சொல்லி காயங்கள் அதிகரித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், காயங்களை ஏற்படுத்தின அவனுடைய ஜீவன் காயங்களை சகித்த நமக்கு அருமையா இருந்தது போல, சகித்த நம்முடைய ஜீவன் இயேசுவுக்கு அருமையா இருக்கிறது. நம்முடைய ஜீவன் யாருக்கு அருமையா இருக்கிறது? இயேசுவுக்கு அருமையா இருக்கிறது. இயேசுவுக்கு நம்முடைய ஜீவன் அருமையா இருக்கிறபடியினால எல்லா காயங்களாகிய உபத்திரவத்திலிருந்து அவரே நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா. அவரே நம்மை என்ன செய்வார்? விடுவிப்பார். 2 கரங்களை உயர்த்துங்க. நான் சொல்லுங்களா பார்ப்போம். ஒரு நல்ல வார்த்தை. என்னை காயப்படுத்த உங்களுடைய ஜீவன் என் பார்வைக்கு அருமையா இருக்கிறபடியினால் என் ஜீவன் என்னை ரட்சித்த, என்னோட உடன்படிக்கை பண்ணின, என்னை அபிஷேகித்த, என்னை ஆசீர்வதித்த, என்னை இதுவரைக்கும் நடத்தி வருகிற தேவனுடைய பார்வையில் அது அருமையாய் இருக்கிறது. அப்படி அறிக்கை செய்தவர்கள் மட்டும் தலைக்கு மேலாக கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. நம்முடைய ஜீவன் யாருடைய பார்வையில் அருமையா இருக்கிறது? கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? அருமையா இருக்கிறது. அதனால 3 ஆசீர்வாதம். அதனால ஆசீர்வாதம் யார் சொல்ற? காயப்படுத்தினவன், காயங்களை சகித்தவனுக்கு 3 ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான். எப்பா, நான் இவ்வளவு உன்னை வேதனைப்படுத்தியும் நீ எனக்கு விரோதமாய் எழும்பாததுனால உண்மையாகவே நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யாருக்கும் விரோதமாய் போக வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் என்ன செய்யாது? வாய்க்காம. ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருவான், 7 வழியாய் அவன் என்ன செய்வான்? ஓடி போவான். ஆகினால் என் அன்பு தேவனுடைய சின்னமே, அந்த காயங்களை ஏற்படுத்தின அந்த ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் உங்களுடைய ஜீவனை அருமையாக வைத்திருக்கிறபடினால் உங்களுடைய உள்காயங்களை கர்த்தரால் ஆற்றப்படுகிறது மட்டுமல்ல, அதற்கு அப்புறம் 3 ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 25வது வசனத்தில் 1 சாமுவேல் 26:25 3 ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, குமாரனாகிய தாவீதே, இவ்வளவு நேரம் ஒதுக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், அவனை பார்த்து சொல்ற, என் குமாரனாகிய தாவீதே. வேதாகமத்தில் எங்கேயாவது சவுளுடைய வாயிலிருந்து என் குமாரனாகிய யோனத்தான் என்று வந்திருக்கா? சொல்லுங்களேன். பெத்த மகன்
அவனுக்கு கூட சவுல் வந்து என் குமாரனாகிய யோனத்தானேன்னு சொல்லல. ஆனா உபத்திரவத்தை கொடுத்த, உபத்திரவத்தை சகித்த, காயங்களை சகித்த அந்த தாவீதை பார்த்து சவுல் சொல்கிறான், என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உள்காயங்கள் ஆற்றுகிறதான தேவன் உங்களுடைய ஜீவன் அவருடைய பார்வையில் அருமையா இருக்கிறபடினால் அவர் முதலாவது வார்த்தை சொல்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நீ எப்படிப்பட்டவன்? ஆசீர்வதிக்கப்பட்டவன். இரண்டாவது அவர் சொல்கிறார், நீ பெரிய காரியங்கள் இப்போ இருக்கிறத காட்டிலே நீ இவைகள் எல்லாவற்றையும் சகித்தபடியினால், அந்த காயத்தினால் உண்டான வேதனைகளை நீ சகித்தபடியினால் நீ பெரிய காரியங்களை செய்வாய். மூன்றாவது சொல்கிறார், மேன்மேலும் நீ என்ன செய்வாய்? பலப்படுவாய். என் அன்பு தேவனுடைய ஜனமே, காயங்களை ஆற்றும் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதான வார்த்தை என்னவென்றால், காயங்களை ஆற்றுகிற தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதான வார்த்தை என்னவென்றால், புறக்கணிக்கப்பட்டு விட்டீங்களா? துரத்தி விடப்பட்டுட்டீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எப்படி தாவீது அந்த சவுலின் மேல கை வைக்காதபடிக்கு, அந்த காயங்களை ஏற்படுத்தினவன ஒரு வார்த்தை கூட பேசாதபடிக்கு, ஒரு காரியத்தையும் செய்யாதபடிக்கு அடக்கமா இருந்தானோ, அதே போல நீங்களும் நானும் இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறதான வார்த்தை, எப்பா அவன் ஜீவன் உன் பார்வைக்கு அருமையா இருந்தபடியினால உன் ஜீவன் என் பார்வைக்கு அருமையா இருக்கிறது. அருமையா இருக்கிறபடினால 3 ஆசீர்வாதங்கள், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். இரண்டாவது, நீ பெரிய காரியங்களை செய்வாய். மூன்றாவது, நீ மென்மேலும் பலப்படுவாய். இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வர வேண்டும் என்றால் நம்முடைய காயங்களை ஆற்றுகிறதான, காயங்களை ஆற்றுகிறதான இயேசுவை நோக்கி பார்த்தால், இரட்சகராகிய இயேசுவை நோக்கி பார்த்தால், அது என்ன காயம் யாரால் ஏற்பட்டிருந்தாலும் அந்த காயங்கள் எல்லாம் ஆற்றப்பட்டு எண்ணெயினால் ஒரு சுகத்தை கொடுத்து கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில், என்னுடைய காயங்கள் எனக்கு தெரியாது, என்னுடைய காயங்கள் உங்களுக்கு தெரியாது. நாம் அனுபவிக்கிறதான எந்த காரியமும், சில நேரத்தில் உங்களுடைய ஹஸ்பண்டால உங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். சில நேரங்களில் உங்களுடைய மனைவியினால் உங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். சில நேரங்களுடைய சிநேகிதர்கள், நண்பர்கள், சமுதாயங்கள், வசிக்கிற பகுதிகள், குடும்பம், இவைகளினால காயங்கள் ஏற்படுத்திருக்கலாம். ஆனால் அந்த காயத்திற்கு பதில் காயத்தை நீ ஏற்படுத்தாமல் இருக்கிறபடினால், தாவீது அதைத்தான் செய்தான். அவன் பதில் காயத்தை ஏற்படுத்தல, காயத்தை ஏற்படுத்தாமல் அவன் அதை சகித்தபடியினால், எவன் காயங்களை ஏற்படுத்தினானோ அவனுடைய வாயை கொண்டே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவனுடைய வாயை கொண்டே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம்னா, என் மகனே, என் மகளே, உன் ஜீவன் என் பார்வைக்கு அருமையா இருக்கிறது. உன் ஜீவன் என் பார்வைக்கு அருமையாய் இருக்கிறபடியினால நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறேன். நீ மென்மேலும் பலப்படும்படியாக உன்னை உபயோகப்படுத்த போகிறேன். இந்த ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில் ஏற்பட்டு எனக்கு உண்டான காயங்கள் எல்லாவற்றையும் மாற்றி என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒரு நிமிடம் நல்ல கரங்களை கொட்டி அபிஷேகத்தினால நிரம்பி அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பால பால அலபி சந்தூர ரபால பால அலபி கபால பார பால பார பி சந்தர அரபி கபால தீரார ரபர் ரபௌதர அரபி கானல பால பௌந்தர அரபி கபால. நல்ல கரங்களின் ஓசைகளை எழுப்பி இந்த ஆசீர்வாதங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இது. உள்காயங்களை ஆற்றுகிற தேவனுடைய வேலை வந்துவிட்டது. அக்காயங்கள் ஆற்றப்பட்டு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிற நேரம் வந்துவிட்டது. நம்மை உபயோகப்படுத்துகிற நேரங்கள் வந்துவிட்டது. பால பால அலிபி சந்துர ரபால பௌதர அரபி கபாலபா. எங்கள் அன்பின் ரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
வேதாகமத்திலே பார்க்கும்போது எருசலேமை கட்டுகிறீர், இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறீர், நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களை குணமாக்குகிறீர், காயங்களை கட்டுகிறீர் என்று நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே. எந்த ரூபத்தில் எங்களுக்கு யார் காயங்களை ஏற்படுத்தி இருந்தாலும் தாவீதை போல அவர்களுக்கு நாங்கள் காயம் ஏற்படுத்தாமல் எங்களுடைய ஜீவனை நீர் பாதுகாத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டு நீரே எங்களுக்கு சொல்கிறதான வார்த்தை, என் குமாரனாகிய நீயோ என் மகனே என் மகளே என்று சொல், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதலான வார்த்தைகளை தந்து எங்களுடைய காயங்களை எண்ணெயினால் ஆற்றுவேன் என்று சொல்லி நீர் என்னோடு கூட எங்களோடு கூட பேசி உம்முடைய வேத வசனத்தை எங்களுக்கு காண்பித்தபடியினால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை யாமை துதிக்கிறோம். கிருபை இருக்கட்டும். இந்த வசனங்களின் படிகாரம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அப்படியே